ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சின்ன வயது விஷயத்தை வந்து நம்ம மறக்க மாட்டோம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உள்ள விஷயங்களாவது ஞாபகம் இருக்கும். அது நம்ம அடிக்கடி மனசில் ஆசை போட்டு பார்ப்போம் தானே. அதுதான் நம்மளை வந்து எல்லைக்குட்பட்ட உணர்வுக்கு எடுத்துகிட்டு வருது. திரும்ப திரும்ப ஆசைப்படுறது தான். அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வுக்கு நீங்கள் வரணுன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஆசைப்படணும்ல. அப்போ தான் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வில் இருப்பீங்க. நான் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. இத்தனை உடல் நான் எடுத்தன்ற உணர்வில் இருப்பீங்க. அதுக்கு தான் பாபா சக்கரத்தை சுற்ற சொல்கிறார். ஏன் சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறாருன்னா, அப்போ தான் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, நான் ஆத்மா, இந்த உடம்புன்ற வட்டத்துக்குள்ளே நான் மாட்டிக்கல, இதையும் கடந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்து ஆழமாக பதியும். ஸோ அதுக்கு தான் பாபா கேட்காரு, உங்கள் பாகத்தை நினைப்பீங்க தானே, நினைவு செய்வீங்க தானே, இல்லை மறந்துடுவீங்களா? ஸோ அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் இந்த பாகத்திலலாம் நடிச்சிருந்தீங்க, இல்லை அவ்வளோ நல்லவராக இருந்தீங்க, இல்லை ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன்னு நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அப்படித்தான் பாபா நினைத்து பார்த்து அந்த ஆதி சமஸ்காரத்தை, தெய்வீக சமஸ்காரத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு வரார். இது வந்து நாடகம். புது உலகம் பிறகு பழசாகுது. முதல்ல மேலிருந்து ஆத்மாக்கள் வரும்பொழுது அது புது உலகமாகிய தங்க யுகத்தில் தான் வருது. ஸோ தங்க யுகத்துக்கு வரும்போது ஆத்மாவும் தங்கமாக தான் இருக்கும். அவ்வளோ தெய்வீக குணங்கள் நிரம்பியதாக இருக்கும். இந்த எல்லா விஷயங்களுமே இப்போ தான் நம்மளுடைய புத்தியில் வருது. சத்யுக ஆரம்பத்தில் நடிக்கிறதுக்காக நீங்கள் தான் வந்தீங்க. மற்ற தர்மத்தினர் யாருமே சத்தியுகத்தின் தொடக்கத்தில் நடிக்கிறதுக்காக வரல. ஸோ அப்போ நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக, மகாராஜா மகாராணிகளாக இருந்தீங்க. உங்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இப்போ ராஜ்யம் கிடையாது. மறுபடியும் நாம் எப்படி ராஜ்யம் பண்ணுறதுன்றதை தான் பாபா கிட்ட வந்து கற்றுக்கிறோம். சொர்க்கத்தில் அமைச்சர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது அங்கே. காரணம், அந்த சொர்க்கத்தின் ராஜாக்கள் இந்த சங்கமயுகத்தில் பாபாவுடைய ஸ்ரீமத் மூலமாக நடந்து தங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றிக்கிறாங்க. மிகப்பெரிய புத்திசாலிகளாக மாற்றிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மற்றவங்கிட்ட ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை யார்கிட்டையாவது ஆலோசனை அடையிறாங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தி பலவீனமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ துவாபரகத்திலேருந்து மந்திரி வராங்க. அதுவும் ஒரு மந்திரி தான் ஒரு ராஜாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்திரிகள். ஸோ அவ்வளோத்துக்கும் காரணம் இப்போ அடையக்கூடிய ஸ்ரீமத்தை தான். சத்தியுகத்திலையும் இது அப்படியே தொடரும். இதே வழியில் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ உங்களுடைய ஆத்மா புத்துணர்வு அடைஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு வழியோடு போகிறோம். அந்த ஒரு வழிப்படி தான் நடப்போம். சத்தியுகத்து திட்டத்தில் துவாபரகத்திலிருந்து ஒரு வழி பல வழியாக மாறிடும். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் பல வழியாகுதுன்னா, ராவணன் அங்கே தான் முளைக்கிறான். பல தலைகள் இல்லையா, அது பல வழிகளை குறிக்குது. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகணும். சாந்தி தாமத்திலேருந்து வந்து இங்கே நீங்கள் பேசுகிறவங்கள ஆகிட்டீங்க. ஏன்னா இங்கே வந்து பேசாமல் காரியம் செய்ய முடியாது இல்லையா. ஸோ இதை புரிஞ்சுக்கணும்.
ஆனாலும் நீங்கள் ஆத்மா உங்களுடைய உண்மையான தர்மம் அமைதின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அங்கே போகிறோம். எல்லோருமே தந்தைக்கிட்ட எப்படி முழு ஞானம் இருக்குதோ அதேமாரி உங்களுடைய ஆத்மாவிலையும் இப்போ ஞானம் இருக்குது. நாம் ஒரு உடம்பை விட்டுட்டு சமஸ்காரத்தின்படி மறுபிறவி எடுக்கிறோன்னு ஆத்மா சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மறுபிறவி இருக்குது. ஆத்மாவுக்கு என்ன பாகம் கிடச்சிருக்குதோ அதை நடிச்சுக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த உடம்பை எடுத்து. சமஸ்காரத்தின் படி தான் இன்னொரு உடம்பையே எடுக்குது. ஆத்மாவுடைய தூய்மையின் தரம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. தூய்மையின்மைன்ற வார்த்தை துவாபர யுகத்துக்கு பிறகு தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் புது கட்டடம் கட்டுங்க, ஒரு மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும் தானே. ஸோ பாபா நமக்கு வந்து ஆஸ்தி கொடுக்குறாரு. நான் வந்திருக்கிறதே குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தான்றார். எந்த அளவுக்கு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவீங்க. தந்தை வந்து பார்த்துலாம் கொடுக்கறது கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. குழந்தைங்க எடுக்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்களுக்காக முயற்சி செய்கிறாங்க. இங்கே வந்து ஆண் பெண்ற பார்வையெல்லாம் கிடையாது. இல்லை ஆண் குழந்தைக்கு நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், பெண் குழந்தைய படிக்காமல் வீட்டில் வச்சுருக்கணும், இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஆத்மாக்களுமே சகோதரர்கள். அவங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். ஸோ எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்போ தான் ஆஸ்தி கொடுக்குறார், ஞானத்தை கற்றுக் கொடுத்து. ஸோ எல்லா ஆத்மாக்களும் தங்களுக்குள்ள சகோதரர்கள். ஸோ ஆன்மீக குழந்தைங்க கிட்ட அப்பா தான் பேசுகிறார். செல்லமான இனிமையான அன்பான குழந்தைகளே, நீங்கள் அதிக காலம் நடித்து இப்போ ஆஸ்தி அடையிறதுக்காக மறுபடியும் வந்து சந்திக்கிறீங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இருந்து பாகம் பதிவாகி இருக்குது. அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். நடிகர்களாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆத்மாவை அழிவற்றது. ஆத்மா எப்படி அழிவற்றதோ அதே மாதிரி அதில் இருக்கிற இந்த பாகம் கூட அழிவற்றதாக பதிவாகி இருக்குது. மற்றபடி சரீரம் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும். மற்றபடி ஆத்மா ஒரே ஆத்மா தான். ஆனால் ஆரம்பத்தில் தூய்மையாக இருக்கும், பிறகு அழுக்காக மாறிடுது. ஸோ தூய்மைப்படுத்துகிற வேலையை தான் பாபா பண்ணுறார். சத்தியுகத்தில் ஆத்மா தூய்மையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறதோ அசுத்தமான உலகம். ஸோ இந்த அசுத்தமான உலகத்தில் பாபா வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை பண்ணுறார். மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருக்கும். ஸோ இந்த 5000 வருட நாடகம் இப்போ முடிய போகுது. எல்லா ஆத்மாக்களும் கொசு கூட்டம் மாதிரி மேலே போயிடுவாங்க. இந்த நேரத்தில் இந்த தூய்மையற்ற உலகத்தில் எந்த ஆத்மா வந்தாலும் அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதல்ல புது உலகத்தில் வராங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். புது உலகம் இருந்துச்சு, இப்போ அதுவே பழசாயிடுச்சு. புது உலகத்தில் தேவதைகள் இருந்தாங்க, அதனால் அங்கே துக்கத்தின் பேரே கிடையாது. இங்கே அளவற்ற துக்கம் இருக்குது. ஸோ அதனால் மதிப்போடு இருக்கணும்னா முதல்ல வரணும். அவங்களுக்கு தான் மதிப்பு, அவங்களுக்கு தான் பூஜை எல்லாமே. ஸோ புதிய உலகமாக இருந்தது தான் இன்றைக்கி பழசாயிடுச்சு. புது உலகத்தில் தேவதைகள் தான் இருப்பாங்க. அங்கே துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது.
ஆனால் இங்கே பாருங்கள், அளவற்ற துக்கம் இருக்குது. தந்தை நம்மளை இந்த துக்கம் நிறைந்த பழைய உலகத்திலேருந்து விடுவிக்கிறார். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக மாறணும். ஸோ இந்த பழைய துக்கம் நிரம்பிய உலகத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுனால்தான் இந்த உலகத்துலேருந்தே விடுவிக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். துக்கத்துலேருந்து விடுதலை கிடையாது. இந்த உலகமே துக்கத்துக்கான உலகம். ஸோ அப்போ இந்த உலகத்துலேருந்தே விடுவிக்கிறார். அதனால தான் அவர் லிபரேட்டர்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த பழைய உலகம் புது உலகமாக மாறத்தான் செய்யணும். பகலுக்கு பின் இரவும், இரவுக்கு பின் பகலும் வர மாதிரி நம்ம சத்தியுகத்துக்கு எஜமானர்களாக ஆகும். ஸோ அப்போ சத்தியுகத்துக்கு எஜமானராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது அதற்கான பயிற்சி ஏன் பண்ணக்கூடாது? அந்த பயிற்சியும் ரொம்ப ஈஸி. ஆத்மான்னு உங்களை நிச்சயப்படுத்திட்டு தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். ராஜ்யம் அடையிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. தந்தையை நினைவு செய்யணும். ஸோ ராஜ்யம் அடையிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினைக்கிறது மட்டும்தான். கஷ்டமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் மாயோடைய அதிசயம் என்னென்னா உங்களை அடிக்கடி மறக்க வச்சிடுது, பாபா மறக்க வச்சிடுது. ஸோ அதனால் இதுக்கு யுக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நினைவு எடுத்துகிட்டு சொல்கிறார் இல்லையா? ஸோ சார்ட் எழுதுறதும் ஒரு யுக்தி தான். ஸோ என்னுடையவர் ஆகிறதன் மூலமாக உங்களுடைய நினைவு நிலையாக இருக்கும்னு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்புறம் என்ன தான் முயற்சி பண்ணுவீங்க? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நினைவில் இருக்கிறதுக்கு. எதுவரை வாழ்வீங்களோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞான அமிர்தம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஜென்மம் தான் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். ஏன்னா இது நம்மளுடைய கடைசி ஜென்மம். ஸோ இதில் நீங்கள் இந்த சரீர உணர்வை நீக்கி ஆத்ம அபிமானி ஆகணும். இல்லற விவகாரத்திலும் இருக்கணும். கண்டிப்பாக முயற்சி செய்யணும். என்ன முயற்சி? தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செஞ்சு தந்தையை நினைவு செஞ்சால் போதும். அவ்வளோதான் முயற்சி. தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படிங்கிறதுலாம் பக்தி மார்க்கத்துடைய மகிமை. நீங்கள் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஏன்னா நான் ஒருவன்தான் சக்கரனாக இருக்கிறேன், அவ்வளோ இனிமையானவனாக இருக்கிறேன். ஸோ அதனால் மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு மிக இனிமையான சக்கரனாக நீங்களும் ஆகிடுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுடைய ஆத்மா தம பிரதானமாக இருக்குது. அதை சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா சொல்கிறார், நினைவு யாத்திரையில் இருங்க, தந்தைக்கிட்டேருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடையுங்க அப்படிங்கிறத மட்டுமே எல்லோருக்கும் சொல்லுங்கள். இல்லை பாபா நினச்சி சதப்பிரதானமாகி சதப்பிரதான உலகத்தின் எஜமானர் ஆகுங்கன்னு சொல்லுங்கள். சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும். அந்த சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரோ தந்தை தான். ஸோ அந்த தந்தையை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மாயோடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் முயற்சி செஞ்சு என்னை நினைவு செய்யுங்க. அப்போ தான் கரைகள் நீங்கும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ பாபாவை நினைக்க நினைக்க நீங்கள் ஏறும் கலையில் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு வினாடியும். இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாகத்தை திரும்ப நடித்தே ஆகணும். ஸோ இந்த நாடகத்தில் எல்லோரையும் விட ரொம்ப அதிகமான பாகம் தேவதா தர்மத்தை சார்ந்த நம்மளுடைய இது தான். ஸோ அதே மாதிரி எல்லோரையும் விட அதிக சுகமும் நமக்கு தான் கிடைக்கும். உங்களுடைய தேவி தேவதா தர்மம் அதிக சுகம் கொடுக்கக்கூடியதுன்னு பாபா சொல்கிறார். மற்ற எல்லோரும் கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ விரிவான விளக்கத்தில் நாம் ஏன் போகணும்?
இல்லை அது நமக்கு தேவையில்லை. மற்ற தர்மத்தை பற்றி அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லோரையும் திரும்பி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். கொசுக்கள் மாதிரி எல்லோரையும் அழைச்சிட்டு போயிடுவார். சரீரமாக அழிஞ்சிடும், மற்றபடி ஆத்மா தான் அழிவற்றது. அது கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு போயிடும். ஆத்மாவை நெருப்பில் போடுறதன் மூலமாக தூய்மை ஆகிடும்னு கிடையாது. ஆத்மா நினைவுன்ற யோக அக்னியின் மூலமாக தான் தூய்மை ஆகும். அதனால தான் இதை யோக அக்னி, யோக நெருப்புன்னு சொல்கிறாங்க. சீதை நெருப்பிலிருந்து வெளிவந்தார் அப்படின்னு அவங்க நாடகத்தை உருவாக்கிட்டாங்க. யாருமே நெருப்பிலிருந்து வெளியில் வர முடியாது இல்லையா? உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் சீதைகள். நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் தூய்மை இல்லாமல் இருக்கிறீங்க, ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ ஒரு தந்தையின் நினைவின் மூலமாக தான் நீங்கள் எல்லோருமே தூய்மை ஆகணும். ராமரோ ஒருத்தர் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும். ஸோ அவரை தான் நினைக்கணும். ஸோ அக்னின்ற வார்த்தையை கேட்ட உடனே நெருப்பிலிருந்து வெளிப்பட்டார்னு நினைக்கிறாங்க. பாபா கேட்குறாரு, ஆத்மாவை தூய்மையாக்கிற யோக அக்னி எங்கே இருக்குது? உடம்பை எரிக்கிற அந்த ஸ்தூல நெருப்பு எங்கே இருக்குது? ஆத்மா பரமாத்மாவோடு யோகம் வச்சுக்கிறதன் மூலமாக தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து ஆத்மா தூய்மையாக முடியும். ஸோ அவங்க சொல்கிற அக்னிக்கும் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான யோக அக்னிக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஆத்மாக்கள் எல்லோருமே சீதைகள் தான். எல்லாருமே ராவணனுடைய ஜெயிலில் சோகவனத்தில் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமுமே ராவணனுடைய சிறை தான். ஸோ இங்கே இருக்கிற சுகமெல்லாம் காக்கை எச்சத்திற்கு சமம். சொர்க்கத்தின் சுகம்தான் அளவற்றதாக இருக்கும். அதனால் குழந்தைங்க ஞான ரத்தினங்கள்னால இப்போ பையை நிரப்பிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த எல்லைக்குட்பட்ட சுகத்திலிருந்து புத்தியை நீக்கணும். அப்போ தான் அளவற்ற சுகம் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ ஞான ரத்தினங்கள்னால பையை நிரப்பிக்கிறதுல மட்டும் கவனம் கொடுங்க. இதில் எந்த வகையான சந்தேகமும் வரக்கூடாது. தேக அபிமானம் வந்துடுச்சுன்னா பிறகு பல வகையான கேள்விகள் வந்துடும். ஸோ கேள்வி வந்துடுச்சுன்னா பாபா என்ன காரியம் கொடுக்குறாரோ அதை பண்ண மாட்டீங்க. இது எப்படி கருமீனை விடுறது, எதுக்கு காமத்தை விடணும், எதுக்கு அமிர்தவலை ஏந்திருக்கணும், இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. பாபா சொன்ன எதையுமே செய்ய மாட்டீங்க. காரணம் இதுக்கு காரணமே தேக அபிமானம் தான்ற. ஸோ மூல விஷயம் நாம் அழுக்கான நிலையிலேருந்து தூய்மை ஆகணும். அதுக்கு பாபாவை நினைக்கணும். மற்ற எந்த சங்கல்பமும் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இது பதீத்த உலகம். சொர்க்கம்தான் தூய்மையான உலகம். தூய்மை ஆகிறது தான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கல்பமும் ஆகி இருக்கிறோம், புதுசாக ஆகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா எப்படி போகிறாரோ அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவர் பின்னாடி போக வேண்டியது தான். ஏன்னா அவரை விட்டால் நம்மளை தூய்மை ஆக்கிறதுக்கு யார் இருக்கிறா? ஸோ யார் தூய்மை ஆக்குவாங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே தன்னை விகாரின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ராமர், சீதை, லக்ஷ்மி நாராயணன் இவங்களுக்கும் குழந்தைங்க இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் அவங்களும் விகாரத்தில் ஈடுபட்டதுனால தானே குழந்தை பிறந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அங்கேயும் குழந்தை பிறக்கம்தான். ஆனால் அது விகாரமற்ற உலகம். அதை மறந்துட்டீங்க. அது சிவாலயம் இல்லையா? அங்கே யோக பலத்தினால குழந்தை பிறக்குது. அதனால் அங்கே விகாரம் கிடையாது.
தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு யுக்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ பாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். இப்போ பக்தி மார்க்கத்தில் ஒரு குரு இறந்துட்டாங்கன்னா பிறகு குழந்தைங்களுக்கு சிம்மாசனம் கொடுத்துட்றாங்க. அவங்க எப்படி சத்கதிக்கு அழைச்சிட்டு போக முடியும்? ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வல்லலோ ஒரே ஒருத்தர் தான். சத்கதி கொடுக்குறவங்க தானே குருவாகவே இருக்க முடியும். ராவண ராஜ்யத்தில் துர்கதி தானே இருக்குது, ராமராஜ்யத்தில் தான் சத்கதி இருக்குது. பாபா எல்லோரையும் தூய்மையானவர்களாக ஆக்கி அழைச்சிட்டு போகிறார். ஸோ போன உடனே யாரும் அழுக்காயிடுறது கிடையாது. வரிசை கிரமமாக இறங்குறாங்க. சதோ பிரதானத்திலேருந்து சதோ ஆகிறாங்க, பிறகு ரஜோ ஆகிறாங்க, பிறகு தமோ ஆகிறாங்க. ஸோ அவங்களுடைய புத்தியில் இந்த 84 பிறவி சக்கரம் இருக்குது. ஸோ இந்த உலகத்துக்கே நீங்கள் கலங்கரை விளக்காக இருக்கிறீங்க. இந்த சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு ஞானத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ குழந்தைங்க, நீங்கள் எல்லோருக்கும் வழி சொல்லணும். நீங்கள் எல்லோரும் சேனைகள் இல்லையா? நமக்கு இந்த ஞானம் கிடச்சிச்சு, இப்போ மற்றவங்களுக்கும் இதை சொல்லணும். எப்படி முக்தி அடையிறது, எப்படி ஜீவன் முக்தி அடையிறது அப்படின்னு வழி சொல்லணும். நீங்கள் எல்லோருமே சேனைகள், முன் சென்று வழி நடத்துகிறவங்க, வழி கூறக்கூடியவர்கள். இப்போ சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். கலியுக துக்கதாமத்தை மறந்துடுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல வழி சொல்கிறோம். பதித்த பாவனன் ஒரே ஒரு நிராகார தந்தை தான். அவரை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையாவீங்க. உங்களுடைய ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற கரையும் அப்போ தான் நீங்கும். அப்போ தானே தூய்மையாக முடியும். ஸோ அதனால் பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. சிவபகவானுடைய மகா வாக்கியம் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்கள் அழிஞ்சிடுவாங்க. அதே விநாச காலத்தில் யார் பரமபிதா பரமாத்மா மேலே அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அன்பான புத்தியுடையவர்களாக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ எந்த அளவுக்கு பாபா மேலே அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பாபா நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அன்பு இருந்தால் தானாகவே நினைவு அங்கே தான் இருக்கும். யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்க மேலே தான் நினைவும் இருக்கும். அப்போ தானாகவே உயர்ந்த பதவி அடைவோம். ஆனால் தேகாபிமானத்தில் வர்றதன் மூலமாக அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஸோ தேக அபிமானம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. அதனால் நான் ஆத்மான்றது மைண்டில் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அதோட நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் ஓம் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஞான ரத்தினங்கள்னால உங்களுடைய பையை நிரப்பிக்கணும். எந்த வகையான சந்தேகமும் வரவே கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூய்மை ஆகிட்டே இருக்கணும்.
மற்றபடி தேவையற்ற கேள்வியில் நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு பாபா கிட்ட மட்டும் உண்மையான அன்பு வச்சு பாபாவுக்கு சமமாக இனிமையான சாக்கரேன் ஆகணும். வரதானம்: சதா ஞானசூரியனுடைய எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஸ்வமாந்தாரி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம்: சூரியனுடைய எதிரில் இருந்து சூரியனை யார் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சூரியனுடைய கிரணங்களை அனுபவம் பண்ணுவாங்க இல்லையா, ரேஸ். அதே மாதிரி தான் எந்த குழந்தைகளும் ஞானசூரியன் சிவபாபா எதிரில் எப்போவுமே இருக்கிறாங்களோ அவங்களும் ஞானசூரியனுடைய அனைத்து தெய்வீக குணங்களின் கிரணங்களை தனக்குள்ளே அனுபவம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த சூரியனை பார்த்தா ஒளிக்கிரணங்கள். இந்த சூரியன் அதாவது சிவபாபாவை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குணக்கிரணங்கள் உங்களுக்கு அனுபவமாகும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே அந்த குணத்தோடு சேர்த்து தான் பார்ப்பீங்க. சும்மா பிளாங்காக ஒரு லைட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அடயோகம் மாதிரி பண்ண மாட்டோம். ஜோதியை பார்த்துட்ருக்கிறேன், அந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி, அது முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி யார் ஞானசூரியன் எதிரில் சதா இருக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே அவங்க எப்போவுமே உள்நோக்கு முகத்தில் இருக்கிறாங்கன்ற அந்த ஜொலிப்பு தெரியுன்றார். சங்கம யுகத்துடைய மற்றும் எதிர்காலத்துடைய அனைத்து ஸ்வமானத்தின் ஒளியும் தென்படுன்றாங்க இல்லையா. அந்த ஸ்வமானம் சுயமரியாதை அல்லது ஞானம், அந்த ஞான ஒளி தென்படும் இல்லையா. அந்த முகத்தில் அந்த அந்த குணங்கள், ஞானன்றது ஒவ்வொரு குணம் இல்லையா, அந்த குணத்தின் ஜொலிப்பு தெரியுன்றார். ஸோ அப்படி தெரியணும்னா ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன தெரியுமா? இது என்னோட கடைசி நேரம். அது எதுக்கு? அலட்சியமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த நேரம் உயிர் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆவேன், இந்த நேரம் உயிர் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆவேன். ஸோ அப்போ இந்த நேரம் உயிர் பிரிஞ்சால் நான் கவனமாக இருக்கணும் இல்லையா. அது சொல்லிட்டு போக போகிறது இல்லை, உயிர் திடீர்னு போகும். அப்போ எப்போவுமே இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா கடைசியில் ஆனந்தமாக இருக்கும், இல்லாட்டினா பச்சாதாபப்பட வேண்டியதாகிடும். ஸோ எந்த ஒரு நிமிடத்திலும் அல்லது நொடியிலும் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விடுபடலாம். அதனால் எப்போவுமே பாபாவுக்கு அன்பான புத்தி உடையவராகி ஞானசூரியன் பாபா எதிரிலேயே இருந்து உள்நோக்கு முகம் மற்றும் ஸ்வமானத்தின் அனுபவத்திலே இருங்க இல்லையா. பாபா மேலே அன்பு இருந்துச்சுன்னா சதா பாபா எதிரிலே தான் இருப்போம். ஸோ எதிரிலேருந்து உங்களை பற்றி கவனிக்கணும். என்னுடைய குணம் இப்போ எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது, அந்த ஸ்வமானத்திலே இருந்து அந்த ஸ்வமானம் அனுபவமாகுதா. ஸோ அந்த அனுபவத்திலே இருங்கன்ற ஸ்லோகன். சதா பறக்கும் கலையில் பறக்கிறது தான் சண்டை சச்சரவுகளின் மலையை கடக்கிறதுன்னு பாபா சொல்கிறார். இல்லை, பறக்கும் கலையில் பறந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சூக்ஷ்மதனத்திலேயோ அல்லது பரந்தாமத்திலேயோ எப்போவுமே இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு இது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். அதை ஈஸியாக நீங்கள் கடந்துடுவீங்க பாபா நினைவில் இருக்கிறதன் மூலமாக. அவ்யக்த இஷாரா: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். தூய்மைதான் உயர்ந்த நிலை. இதுதான் யோகி வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையா. யோகினாலே தூய்மையான வாழ்க்கை வாழறவங்கன்னு தான் அர்த்தம். ஸோ பாபா நினைவில் இருக்கிறதே தூய்மைக்காக தான் இல்லையா. அதனால் துளி கூட எண்ணத்தில் கூட எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி அழுக்கின் சின்ன அம்சம் இருந்துச்சுன்னா கூட
அங்கே தூய்மையான தந்தையின் நினைவு வராது. அந்த தூய்மையான தந்தை யார், எப்படிப்பட்டவர்ன்ற நினைவு வராதுன்ற. இல்லை, அழுக்கான இடத்துல பரிசுத்தமானவர் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால தான் மனதளவில் கூட அசுத்தத்தின் துளியையும் அழிச்சிடுங்கன்றத விட அசுத்தத்தை உள்ளே சேர்க்காமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, ஏற்கனவே உள்ளே இருக்கிறத எட்டி பார்க்கும்போது டக்கு டக்குன்னு வதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாபா நினைவில் இருந்து. ஸோ அப்படி மனதளவிலும் அசுத்தத்தின் துளியையும் அழித்து சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சரீரம்ன்ற கோயிலில் விற்றிருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு சதா இருக்கணும். நிறைய பேர் அந்த கோயிலே நம்ம உடம்புடைய நினைவுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த உடம்பையே கோயிலாக நினைங்கன்ற. இல்லை, கோயில் புனிதமான இடம் தானே. அந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம் மூலஸ்தானம். ஏன்னா அங்கே தான் மெயின் மூர்த்தி இருக்கும். அந்த மெயின் மூர்த்தி தான் பூஜைக்குரிய இந்த ஆத்மா அப்படின்ற நினைவு எப்போவும் இருக்கணுன்ற. அப்போ எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் தூய்மை, அதுதான் உயர்ந்த நிலைன்றார். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. செம பவர்ஃபுல் முரளி.